ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி முள்ளாம்பரப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மொடக்குறிச்சி தொகுதி பொறுப்பாளர் கௌதம் தலைமையில் நடந்தது. இதில் மொடக்குறிச்சி தொகுதியைச் சேர்ந்த 13 பேரூராட்சிகள் 33 ஊராட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜி கலந்து கொண்டு பேசியதாவது: சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மொடக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் கௌதம் அவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, கழக தோழர்கள், இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கா, இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சராசரி ஒரு 50 நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் தளபதி பேரில் நம்ம செஞ்ச நலத்திட்ட உதவிகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக நாம் செய்த பணிகள் எல்லாத்தையும் இன்றோடு முடித்துவிட்டு இன்னும் இருக்கின்ற இந்த 50 நாட்கள் தேர்தலை சந்திக்கும் நோக்கில் நாம் அனைவரும் ஒத்துமையாக எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதற்கு தான் இன்றைய இந்த கூட்டம். மற்ற கட்சியில் இந்த கூட்டம் சேர்க்கணும்னா காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், போட்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நானும் அப்படி என்னமோ நினைச்சிட்டு வந்தேன். இப்போ உங்களை பார்த்தோன்னே என் மனசுல முடிவு பண்ணிட்டேன், 2026 மொடக்குறிச்சி சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தலைவர் தளபதிக்காக உழைத்த உங்களில் ஒருவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். எல்லாருமே சொல்லுவாங்க, கட்சி ஆரம்பிச்சோடனே புதுசா ஆட்கள் வருவாங்க, வந்து இத்தனை நாள் உழைச்சவங்களோட வாய்ப்பை பறிச்சுட்டு அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 100% என் தலைவர் தளபதி இருக்கும் வரை இந்த தமிழக உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி. புதிதாக வந்தவர்கள் அனைவரும் உழைத்தவர்களுக்கு பின்னால் தான். அவங்க எவ்வளவு காசு வச்சிருக்கட்டும், பணம் வச்சிருக்கட்டும், போலீஸ்வரனே வந்தாலும் நம்ம ரிக்ஷா ஓட்டுறவங்க பின்னாடி தான் நின்னாகணும். அதுதான் தமிழக இத்தனை பெண்கள் ஒரு முகத்துக்கு
பணத்துக்காக வராங்கன்னா அதான் நம்ம தலைவர். இப்படியாப்பட்ட அக்கா தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பா 100% உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். எதுக்காக எதை நோக்கி நீங்க எங்க கூட பயணம் பண்றீங்களோ 100% டெஃபினட்டா தலைவர் தளபதி உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையாலுமே உணர்வு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப அந்த ஒன்றிய செயலாளர் கிளம்பினாரு, இவ்வளவு நேரம் அவங்க அந்த ஒன்றிய செயலாளரோட பாட்டி தவறிட்டாங்க, இப்ப அடக்கம் பண்ண போறாங்க. நான் எனக்கு மரியாதை செஞ்சுட்டு தான் அவங்க பாட்டி அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகணும்னு இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணி என்னை உள்ள உட்கார வச்சுட்டு இப்ப அவசர அவசரமா அவங்க பாட்டிக்கு காரியம் பண்ண போயிருக்காரு. யாருக்கு இந்த உணர்வு வரும்? ஒரு நிகழ்ச்சி நம்ம தலைவர் சொல்லிட்டு நீங்க செய்யணும்னு அவங்க வீட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தலைவர் சொன்னதை செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் வருது இல்ல, 100% இந்த எண்ணம் வேற எந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் வராது. ஏன்னா அவங்க பணத்துக்காக வேலை செய்யறாங்க, நம்ம அத்தனை பேருமே பாசத்துக்காக வேலை செய்யறோம். நிச்சயம் இந்த மேடையில எங்க இத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் கீழே உட்கார்ந்துருக்கிற நீங்க தான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க, தலைவர் தளபதி பெரிய ஆலமரம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, யாருக்கும். நாங்கள் எல்லாருமே கிளைகள், ஆளுக்கு ஒரு கிளையா இருக்கிறோம். ஆனால் அந்த ஆலமரத்துல இந்த கிளைகள் இருக்கிற மாதிரியே இந்த இலைகள் இருந்தாதான் அந்த மரத்துக்கே அழகு. அந்த இலைகள் இருந்தாதான் மக்கள் நிழலுக்காக அந்த மரத்தடியில ஒதுங்குவாங்க. அதனால 100% இந்த இலைகள் எங்களுக்கு தேவை. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த இலைகளை இழக்க நாங்கள் தயாரில்லை. அதை புரிஞ்சுக்கங்க. இந்த இலைகள் இருக்கிறதுனால தான் மக்கள் நம்மளை தேடி வராங்க, நிழல் தேடி வராங்க. அப்படி நிழல் தேடி வர மக்களுக்கு நம்ம அரணாவும் பாதுகாப்பாகவும் நம்ம இருப்போங்கிற நம்பிக்கையில தான் ஒட்டுமொத்த மக்களும் 2026ல நம்ம தலைவர் தளபதி தான் முதல்வராக வரணும்னு வேண்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் இருக்கக்கூடிய கிழக்கு சட்டமன்ற தொகுதியில, ஈரோடு மாநகர மாவட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 7 பகுதியில மகளிரா முன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தது 150ல இருந்து 200 பெண்கள் இந்த வாரம் ஃபுல்லா விளக்கு பூஜை நடத்திருக்காங்க. தலைவர் தளபதி 2026 நம்ம மகளிர் ஏற்பாடுல எல்லாருமே இன்னைக்கெல்லாம் பெண்களை ஒரு நிகழ்ச்சிக்கு சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா உணர்வோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம தலைவர் முகத்துக்காக மட்டும் நம்ம அக்கா தங்கச்சிங்க இவ்வளவு தூரம் உழைக்கிறாங்க. 100% நீங்க எல்லாருமே அவங்க கூட பக்க பலமா இருந்து இந்த 2026 இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை தலைவர் தளபதியோட கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில 1 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. 1 லட்சம் வாக்காளர்கள். இந்த 1 லட்சம் வாக்காளர்கள்ல 30ல இருந்து 35%, 1 லட்சம் வாக்காளர்ல 30ல இருந்து 35% வாக்காளர்கள் ஏதோ ஒரு கட்சியினால பலன் அடைஞ்சவங்களோ, ஏதோ ஒரு கட்சியில பயணம் பண்றவங்களோ. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? 1 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா அதுல 30ல இருந்து 35% அதுல இருக்கிறவங்க ஒண்ணு திமுகவா இருக்கலாம், இல்ல அண்ணா திமுகவா இருக்கலாம், இல்ல காங்கிரஸா இருக்கலாம், இல்ல பிஜேபியா இருக்கலாம், இல்ல நாம் தமிழரா இருக்கலாம், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கலாம், இல்ல விடுதலை சிறுத்தையா இருக்கலாம், இல்ல தாவேகாவா இருக்கலாம். அந்த மாதிரி 35% மக்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க. இந்த 35%ல
திமுக 15% இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக 15% இருக்கிறாங்க. திமுக 15%, தாவேக 8% இருக்கு, அதிமுக 6% இருக்கு. மற்றது இந்த சுயேட்சை கட்சிகள், நான் திமுக அதிமுக சொல்றது கூட்டணி கட்சிகளோட சேர்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 28% நம்ம 3 கட்சி வாங்கிறோம். இந்த சுயேட்சை, மாற்று கட்சி, நோட்டா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒரு 5-6%. இந்த 35% தான் இந்த கருத்து கணிப்பு சர்வே எல்லாத்தையும் எடுத்து இது பண்றாங்க. இப்ப நம்ம தோல்ல போட்டிருக்க துண்டை கட்டிட்டு பொதுவா ஒரு ஜனங்க எந்த கட்சியும் சாராத பொதுமக்களை, மீதம் இருக்காங்களா 65%, எந்த கட்சியும் சாராதவங்கள போய் எந்த அடையாளமும் இல்லாம அவங்கள போய் கேட்டு பாருங்க. இந்த 65%த்துல குறைஞ்சது 35% மக்கள் நம்ம தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக வருவாங்க. பொதுமக்கள் நமக்கு 35% ஆதரவு இருக்கு. நம்ம கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் சேர்த்து 7% ஆதரவு இருக்கு. 42% ஆதரவு வச்சிருக்கிற நம்ம எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்? இந்த சர்வேலாம் நம்ம எடுத்த சர்வே, எந்த அடையாளமும் இல்லாமல் நேரா பொதுமக்கள் வீட்டுல இருக்கிற பெண்களை கேட்க, எந்த வீட்டுக்கு போனாலும் பெண்கள் அவங்க வீட்டுக்காரு திமுக ஒன்றிய சேர்மனா இருந்தாலும் சொல்றாங்க, அந்த ஆள் கிடக்குறான், நான் வந்து தளபதி தான் ஓட்டு போடுறேன். அத நினைச்சுதான் நம்ம திரும்பவும் சொல்றோம், நம்ம மாற்று அரசியல் கிடையாது. மக்கள்கிட்ட தெளிவா சொல்லுங்க, நம்ம மாற்று அரசியல் கிடையாது. ஒரு புதிய தலைமுறைக்கான புதிய நம்பிக்கை தான் நம்ம தலைவர் தளபதி. ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு எந்த சூத்துவதும் தெரியாது, எதை பத்தியும் தெரியாது. அந்த குழந்தை அவங்க பெற்றவங்கள்ட்ட சொல்லுது, இந்த வாட்டி நீ இதனால வரல யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்க, இந்த வாட்டி தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு அந்த குழந்தைக்கு சொல்லுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் தலைவர் தளபதி கையில தான் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம அவங்கள போய் பிரச்சாரம் பண்றதுக்கு தேவையே கிடையாது. அந்தந்த குடும்பத்துல தளபதியோட நேசிக்கின்ற தோழர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் யாரா ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு நம்ம கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி. எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க 2026 டெஃபினட்டா நம்ம தலைவர் தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லயும் அந்த கருத்து போயிட்டு இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கும் தலைவருக்கும் பாலமா இருக்கணும். நம்ம மக்களுக்கும் தலைவருக்கும் பாலமா இருக்கிற வேண்டிய வேலை தான் நம்மளுது. அந்த பாலம் வந்து சரிசமமா இருக்கணும். எல்லாருமே 100% தலைவர் தளபதி ஜெயிக்கிறதுக்கு உறுதியா, உறுதுணையா, நம்பிக்கையோட களத்துல வேலை செய்யுங்க. நிறைய நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்மளும் நிறைய வாங்கிட்டோம். 2026 மே மாதம் தலைவர் ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதல்வராக பதவியேற்கிறேன்னு சொல்றாருங்களா? இப்ப உங்க எனர்ஜியை குறைச்சிட்டங்க. அன்னைக்கு சொல்லக்கூடிய நாள்ல முழு எஃபோர்ட் போட்டு எவ்வளவு நம்ம விசில ஊத முடியுமோ ஊதி தரல. கண்டிப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100% நம்ம மட்டும்தான் வரப்போறோம். எதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ தலைவர் பொறுப்பேற்றது எல்லாத்துக்கும் 2 மடங்கு நம்ம திருப்பி தரோம். அடினாலும் சரி 2 மடங்கு அவங்களுக்கு எல்லாருமே பொறுப்புணர்ந்து இந்த ஒரு 50 நாட்கள் நம்மளுடைய எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, வேலைகள் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியுது. இருந்தாலும் இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய
வாழ்க்கையை முடிவு செய்கின்ற தேர்தல் இது. ஸோ கொஞ்சம் இப்போ நீங்கள் செய்கிற வேலையை விட 2 மடங்கு நீங்கள் இந்த ஒரு 50 நாட்களில் நீங்கள் உழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.